100 days of becoming betterல இன்னைக்கு டே 16. இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தூக்கி போட்டால் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தேன். இப்போ வழக்கம் போல் 7 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு இன்னைக்கு சாயங்காலம் ரோஸ் மில்க்கை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். 50 ரூபா கொடுத்தோம்னா 1/2 லிட்டர் ரோஸ் மில்க் தருவானுங்க. அதை குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை இப்போ நீங்கள் பார்க்கலாம். கமிங் பேக் டு த டாபிக். ஸோ நீங்களும் ஆகலாம் கிராஃபிக் டிசைனர் அப்படின்றது இல்லை, இது 3rd வீடியோ. இதுக்கு முன்னாடி கலரை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரீலை வந்து பாருங்க. ஸோ இதில் வந்து கலர் ஹார்மோனியை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு போஸ்டரோ பேனரோ டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான கலரை வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்காது. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால ஈஸியா யூஸ் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் த எமோஷன், என்ன எமோஷனை கன்வே பண்ண போறீங்களோ ஸோ அதுக்கேற்றாப்புல உங்களால யூஸ் பண்ண முடியும். நான் டைரக்டா இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு போஸ்டர் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா ஃபர்ஸ்ட் போஸ்டர். இந்த போஸ்டரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன தெரியுது அப்படின்னா 2 கலர் தெரியும். ஒன்று ப்ளூன்னு தெரியும், இன்னொன்று எல்லோ தெரியும். ஏன் இந்த 2 ப்ளூ அண்ட் எல்லோ சூஸ் பண்ணியிருக்காங்க? ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இல்லை ப்ளூ அண்ட் பர்பிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணணும். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இது பேர் வந்து காம்ப்ளிமெண்டரி கலர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போது ப்ளூவை வந்து உங்கள் பிரைமரி கலராக ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக டைரக்ட் ஆப்போசிட்டில் கான்ட்ராஸ்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுறது. ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு இப்போ கேட்கும்போது கன்ஃபியூசிங்காக இருக்கும். சொல்கிறேன் எப்படின்னு. செகண்ட், இந்த போஸ்டரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ப்ளூ தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ ஒரே கலரில் உள்ள டிஃப்ரெண்ட் சேச்சுரேஷன் அண்ட் பிரைட்னஸ் டிண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போஸ்டர் இது. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் எமோஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அது எப்படின்றத நான் இந்த கலர் ஸ்கீமை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு டூல் இருக்கு. கலர் வீல் அந்த இமேஜ் இருந்தாலே போதும். பட் இப்போ டூல் இருக்கு. அடோப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அடோப் கலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா அடோப் கலரோட பேஜ் வரும். அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா கிரியேட்னு டேபுக்குள்ள இது இருக்கும். சரி, இங்க லெஃப்ட் டாப் கார்னர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் ஹார்மோனி அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ள நீங்க போயிட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம சொன்ன காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட அந்த ப்ளூ தான் பிரைமரி கலர் அப்படின்னா இந்த ப்ளூவை நீங்க மூவ் பண்றப்போ ஆப்போசிட்டா இதுக்கு செகண்டரியா என்ன கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே காட்டும். அது நீங்க இதுல இருந்து எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி உங்களோட கலர் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஹார்மோனி இவ்வளவு இருக்கு. அனலாகஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் டு த கலர், அதாவது இப்போ நீங்க வந்து ப்ளூ தான் உங்களோட பிரைமரி கலரா எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்க கலர் கிரீன் வரைக்கும் ஆனா என்ன கலர் இது கூட மேட்ச் பண்ண முடியும்ன்றத காட்டும். அதே மாதிரி தான் ஸ்கொயரு, தென் வந்து ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்டரி, இது எல்லாமே இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால ஈஸியாவே கலர் ஹார்மோனியை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரீலுக்கு இதை தெரிஞ்சுட்டீங்கனாலே போதும். அடுத்த ரீல்ல வந்து டிண்ட்னா என்ன, டோனுனா என்ன, ஷேட்னா என்ன, ஸோ சேச்சுரேஷன் என்ன, எக்ஸ்போசர்னா என்ன, பிரைட்னஸ்னா என்ன, அதை பத்தி எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிசைனரா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. That's it for today. See you tomorrow. Peace.